ஹாய் காய்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நிக்டோன்னு ஒரு டூலை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் டூல். ஏன் சொல்கிறேன்னா இது வந்து ஓப்பன் சோர்ஸ் யார் வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் அனதர் வந்து பார்த்தீங்கன்னா இது வெப் அப்ளிகேஷன் டெஸ்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கிற டூல். ஏன்னா வெப் அப்ளிகேஷன் நீங்கள் டெஸ்டராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டூல். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெப்பில் இருக்கிற வல்லர்பிலிட்டிஸ் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு டிசைன் பண்ணது இது வந்து. ஓகேவா? தென் வந்து அது செக்யூரிட்டி இஷ்யூஸ் அனலைஸ் பண்ணுறது, வல்லர்பிலிட்டி வந்து ஃபைன் பண்ணுறது, வெப் சர்வராக இருக்கட்டும், வெப் அப்ளிகேஷனாக இருக்கட்டும். ஓகேவா? ஸ்கேன் வந்து காமனாக என்ன பண்ணால் வல்லரபிலிட்டிஸ் வந்து ஃபைன் பண்ணி கொடுக்குறதும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சிஸ்டம் அந்த வெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் டெஸ்டிங் வெப் வல்லரபிலிட்டிஸ் ஏதாச்சும் மிஸ்கன்ஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டு காட்டும். இன்க்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெர்ஷன் ஏதாச்சும் அவுடேட்டடாக ஏதாச்சும் வெர்ஷன் இருந்தால் கூட நம்மளுக்கு சொல்லிடும். தென் இதோட அட்வான்டேஜ் சைன் அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்லும் டிஎல்எஸ்எஸும் ஸ்கேனிங் பண்ண முடியல. அதில் ஏதாச்சும் மிஸ்கன்ஃபிகேஷனாக இருக்கா இல்லை வல்லரபிலிட்டிஸ் இருந்தால் கூட நமக்கு இதில் ஓப்பனாக சொல்லிடும். ஓகேவா? தென் வந்து டிடெக்ஷன் ஓவரால் பார்த்தீங்கன்னா 6700 வந்து பொட்டன்ஷியல் டேஞ்சரஸ் ஃபைல்ஸ் இருக்குது இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்கேன் பண்ணும்போது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட இதுலேயே நம்மளுக்கு சொல்லிவிடும். தென் ப்ரோக்ராம் தென் வந்து இது வந்து ப்ராக்டிக்கல் நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம். இது தியரியாக நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு என்னென்னு புரியும். ஓகேவா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லினக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். லினக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் லைக் கோ ஆன். ஓகே. செட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஸ்லாம் எப்படி டவுன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டவுன் எப்படி எப்படி நம்ம டவுன்லாம் பண்ணலான்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 வேவ்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிக்டோ. ஓகேவா? டவுன் கொடுங்க. டவுன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட கிட்டப்பில் டேரெக்டாக உங்களுக்கு காட்டிட்டு போயிடும். ஓகேவா? கிட்டப்பில் போய்ட்டு நீங்கள் அவங்களோட ஜஸ்ட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா அதோட சோர்ஸ் கோடு இங்கே இருக்கும். ஓகேவா? டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் எல்லாமே இருக்கும். நீங்கள் வேணால் ரீட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். தென் அதோட சம் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்து ரீட் பண்ணிக்கலாம். தென் அனதர் வே வந்து பார்த்தீங்கன்னா இதில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக எப்படி பண்ணலாம். தென் வந்து இது அவங்களோட அஃபிஷியல் சைட். ஓகேவா? இதான் நிக்டோ யூசர் நேம் நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் அந்த லோகோ. ஸோ எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம், அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இப்போ உள்ள கரண்ட்டாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதான் அவங்களோட அஃபிஷியல் சைட். ஓகேவா? தென் இது ஃப்ரீ டவுன்லோடாக நம்ம இப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டெஸ்டிங்காக வச்சுருக்க சைடு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் php.wallarapp. ஓகேவா? இது வந்து ரொம்ப எல்லாருமே டெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போய்ட்டிங்கன்னா வெப் அப்ளிகேஷன் நீங்கள் போய்ட்டிங்கன்னா இங்கேயே நிக்டோ இருக்கும். நிக்டோ வந்து பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் சைடில் சிஎம்ஸ் ஃப்ரேம் ஒர்க் இந்த மாதிரி இந்த சைடில் நிக்டோ இருக்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து நிக்டோ நீங்கள் போட்டாவே உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ கைஸ் இந்த டூல் எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்ட்டு நம்ம பார்த்துடலாம். நிக்டோ தென் வந்து அச்சு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஹாஸ்ட். ஓகேவா? ஹோஸ்ட்டை வந்து நம்ம வந்து ரெக்யூர்மெண்ட்லேருந்து செட் பண்ணோம். ஹோஸ்ட் வந்து நம்ம யாருன்னு நம்ம டொமைன் டார்கெட்டோட வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணணும் அதுக்காக. தென் ஆஸ்க் நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து எஸ்ஆர் நோவாக கேட்கும். பர்மிஷன் இது பண்ணிட்டுமா அது பண்ணிட்டுமா உங்களுக்கு கேட்கும். ஓகேவா? சப்மிட் பண்ணுறப்ப அந்த மாதிரி கேட்கும் போல் நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் கொடுத்துங்க. ஆஸ்க் கொடுக்கும்போது எஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துக்கலாம். செக் 6ன்னு கொடுத்தீங்கன்னா IPv6 வந்து அதில் ஒர்க் ஆகிட்டு இருக்கா கரண்ட்டாக அப்படின்ட்டு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு IPv6 எடுத்து கொடுத்துருக்கோம். தென் கான்ஃபிக் ஃபைல் யூஸ் கான்ஃபிக் ஃபைல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட கான்ஃபிக் ஃபைல் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். தென் டிஸ்பிளேலேருந்து எது உங்களுக்கு ஷோ பண்ணணும், அதாவது என்ன இதெல்லாம் ஷோ பண்ணணும், இது ஷோ பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து ஷோ 1 கொடுத்தீங்கன்னா 1 வந்து ரீடைரக்ட் ஆர்டர்ஸ்லாம் காட்டும், குக்கீஸ் காட்டும், ரிசீவ் ஆன குக்கீஸ். இல்லை வந்து 3 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் மட்டும் நம்மளுக்கு காட்டும். டீபக்கிங்னா டி காட்டும். இந்த மாதிரி வந்து ரீட் பண்ணாவே உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். தென் வந்து டேட்டா பேஸ் இருக்குன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் டேட்டா பேஸ் கொடுத்தீங்கன்னா டேட்டா பேஸ் வந்து கொடுக்கும். தென் என்கோடிங் டெக்னிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். சம்டைம்ஸ் என்கோடிங் டெக்னிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, பர்டிகுலர் ஒரு அட்டாக் பண்ண போகிறீங்கன்ட்டு வரும்போது அதில் வந்து என்கோடு யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்கோடு யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து ஃபார்மேட் சேவ். தென் ஃபாலோ ரீடைரக்டர்ஸ். ஓகேவா? ஃபாலோ ரீடைரக்ட்ஸ் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்ல போனால் 300 ஸ்டேட் ரீடைரக்ட் பண்ணுறலாம் ஒரு நியூவாக வேறு ஒரு லொக்கேஷனில் வந்து நம்மளோட ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
தென் அனதர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வேவ்ஸ் இருக்குது. இதில் இந்த டூலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜேசனாக யூஸ் பண்ணிக்கலாம், HTML யூஸ் பண்ணிக்கலாம், நெசஸ் அதோட ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம், SQL இது பண்ணிக்கலாம், பிளெயின் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், XML ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஹெல்ப் நம்ம அப்புறம் தென் வந்து அனதர் ஹோஸ்ட் வந்து சொன்னிருந்தானே, ஹோஸ்ட் வந்து டார்கெட் நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணுறது, RURL நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணுறது. தென் வந்து ஐடிங்கிறது அந்த ஹாஸ்ட்டோட ஐடென்டிஃபை யூஸ் பண்ணுறது, ஐடி பாஸ். ஓகேவா. தென் நம்மளுக்கு வந்து IPv வெர்ஷன் நான் 4 கொடுத்தா IPv4 மட்டும் அப்படி எடுத்து பர்டிகுலராக உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். இதுவே நான் IPv6 கொடுத்தா பர்டிகுலராக எனக்கு IPv6 மட்டும் எடுத்து கொடுக்கும். ஓகேவா. தென் கீ வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைடுக்கு உங்களுக்கு சர்டிஃபைட் ஃபைல்ஸ்னால் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும். தென் வந்து பிளக்கின்ஸ், இது என்னென்ன பிளக்கின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நிக்டோவில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு நோ டெஸ்டிங் எதுவுமே பண்ணாது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து என்ன பண்ணால் பிளக்கின்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும். ஓகேவா. அப்புறம் மேக்ஸிமம் டைம் உங்களுக்கு 1 hour எனக்கு எடுத்துக்கோ, அதுலேருந்து 60 மில்லி செகண்டில் எடுத்துக்கோ, இல்லை இவ்வளோ சயின்ஸில் எடுத்துக்கோ அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே மட்டும்தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். பட் ஆனால் ரிசல்ட் வந்து அதிகமாக எடுத்து கொடுக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்காது, கம்மியான எடுத்துக்கும். மேக்ஸிமம் உனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேன் எடுத்தாவே ஒரு மினிமம் ஒரு 1 hour 2 hour எடுத்துரும். டிபெண்ட்ஸ் ஆன் அவர் சைடு அந்த டெஸ்ட்டு பொறுத்து, அவங்க இந்த வெப் அப்ளிகேஷன் பொறுத்து இருக்குது. ஓகேவா. அப்ளிகேஷன் ஆர் வெப் பொறுத்து இருக்குது. தென் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக கெஸஸ் எது பண்ணணும்னா இதை கொடுத்துக்கலாம். அடிஷ்னல் ஃபைல்ஸ் நேம்ஸ் ஏதாச்சும் வேணும்னா உங்களுக்கு இதை கொடுத்துக்கலாம். தென் ஃபர்தராக நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை வந்து நோ லுக்கப்னா அது வந்து DNS லுக்கப் எதுவும் பண்ணால் அது இன்ட்ராக்ட் பண்ணாது. தென் இது வந்து இன்ஃபர்மேஷன் நியூட்டர்ஸ், ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணாவே போகணும். இதில் ரீட் பண்ணாவே உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடலாம். இதான் நம்மளுக்கு வந்து எது பார்ப்போம்னா அதிகமாக இது பார்க்கலாம். ஓகேவா. ஏன்னா ஸ்கேன் டேர்னிங் சொல்லுவாங்க. ஸ்கேன் டேர்னிங்னா இப்போ எனக்கு ஸ்கேன் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அந்த அதுலேருந்து எதுவும் மிஸ்இன் கான்ஃபிகரேஷன் ஏதாச்சும் ஆயிருக்கா, இல்லை வந்து இன்ஃபர்மேஷன் வந்து எதோ டிசால்வ் ஆயிருக்கா, இல்லை வந்து கிராஸ் ஸ்கிரிப்டிங்கில் HTML அந்த மாதிரி வந்து இன்ஜெக்ஷன் பண்ண முடியுதா அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து உங்களோட டெஸ்டிங் வந்து ஷார்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா. இப்போ வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ண போகிறீங்க ஒரு வெப்சைட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இருக்கீங்கன்னா அதுக்கு முன்னாடி நிக்டோவில் வந்து நீங்கள் டேர்னிங்கில் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் 4 நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எதுவும் இன்ஜெக்ஷன் பண்ண முடியுமா இருக்கா பார்க்கும். சப்போஸ் இல்லைனா நீங்கள் மேனுவலாக ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா சம்டைம் ஆட்டோமேட் ஒர்க் ஆகாமல் கூட போகலாம். டிபெண்ட்ஸ் ஆன் அவர் சைடு, நம்ம சொல்ல முடியாதுல்ல. தென் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டேட்டாபேஸ், ஏதாச்சும் டேட்டாபேஸ் வந்து லோட் பண்ணுறது. ஓகேவா. தென் யூசர் ஏஜென்ட், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம். அப்புறம் ஒன்றும் இல்லை, இக்னோர் த 404னா இதை இக்னோர் பண்ணிவிடு, தென் இது இக்னோர் பண்ணிவிடு. ஓகே, அவ்வளோதான். ஜஸ்ட் நான் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்துலாமா. இது இருக்கட்டும். கண்ட்ரோல் கொடுத்து ஷிஃப்ட்டு கொடுத்து T கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ டேப்பாக வந்துடும். அதுக்கு முன்னாடி இது அப்டேட் பண்ணுறது எப்படிலாம் அப்டேட் பண்ணலாம், எந்தெந்த பேஸில் அப்டேட் பண்ணலான்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா. ஏபிடினா அட்வான்ஸ் பேக்கேஜ் டோல் கொடுத்து அப்கிரேடும் கொடுங்க. ஓகேவா. அப்கிரேட் நிக்டோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்கிரேட் ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி எரர்லாம் வரலாம். அதுக்கு என்னன்னா நீங்கள் ரூட் எடுத்துக்கணும், ரூட்டாக ஆயிருக்கணும். சூடோ சுவிட்ச் யூசர். ஓகேவா. யூசர் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லைக் இப்போ நான் அகைன் அதே பண்ணுறேன். அப்கிரேட் நிக்டோ கொடுத்தனா எனக்கு அப்டேட் ஆரம்பிச்சிடும் பேக்கேஜ்லாம். நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஐ டோன்ட் நீட் இட். ஸோ நான் நோ கொடுத்துக்கிறேன். ஓகேவா. உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு கேட்கும், இவ்வளோ ஸ்பேஸ் நான் எடுத்துப்பேன், இவ்வளோ இது பண்ணிப்பேன்னு கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் நோ கொடுத்தா உங்களுக்கு கட் ஆகிடும். ஓகேவா. ஸோ ஜஸ்ட் டூ இட். நம்ம கான்செப்ட் போயிடுமா. நம்ம டெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளோட ஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வச்சு தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா. அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஹோஸ்ட் மிஷின் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணால் மெட்டாஸ்பிளாட்டபிள் டூல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஒரு லேப் நான் முன்னாடி பிஃபோரு என்ன ஆப்பில் எப்படி செட்டப் பண்ணணும் கட்டியிருப்பேன். ஆர்எல்ஸ் நீங்கள் அது வேணும்னு நினச்சிங்கன்னா மெட்டாஸ்பிளாட்டபிள் 2ன்னு கொடுங்க. மெட்டாஸ்பிளாட்டபிள் 2 டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்படி இருக்கும். இது வந்து VMware வச்சு டவுன் பண்ணிங்க. ஒரு 800 MBக்குள்ளனா இருக்கும். டவுன் பண்ணிட்டீங்கன்னா இதை வச்சு நம்ம அட்டாக் பண்ணிக்கலாம். ஓகேவா. இதில் வந்து நிறையா கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. நம்ம வெப் அப்ளிகேஷன் டெஸ்டிங்காக நிறையா வெப்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அது மூலயமா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே. நான் கோ டு டாபிக். இப்போ வந்து நான் நிக்டோ கொடுத்துட்டு ஹோஸ்ட் வந்து நான் ஸ்பெசிஃபிக் பண்ணிக்கிறேன். நிக்டோ அச்சுங்கிறது நம்ம யார் சொல்கிறோன்னா ஹோஸ்ட்டுங்கிறது இந்த வெப்பு. ஓகேவா. நான் காப்பி பண்ணேன் வெப்பு. இது வந்து ஜஸ்ட் நார்மல் ஸ்கேன் ஒன்று கொடுக்குறோம். ஓகேவா. நார்மல் ஸ்கேன் நான் கொடுக்கும்போது எனக்கு என்னென்ன காட்டியிருக்குன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஐபிஸ், அதாவது ஐபி வந்து நிறையா ஃபவுண்டாக இருக்குன்னு காட்டியிருக்கு. அதில் இருக்கிற ஐபிஸ்லாம் எனக்கு காட்டியிருக்கு. தென் இது வந்து IPv4, தென் ஆல்சோ IPv6 கூட கேதர் பண்ணியிருக்கு.
அப்புறம் டார்கெட்டோட ஐபி, அப்புறம் ஹோஸ்ட் வந்து உங்களுக்கு யார் நீங்கள் ஹோஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்கு, அது என்ன போர்ட் ஆக்சுவலாக அதில் ஓப்பன் ஆகிருக்குன்னு காட்டியிருக்கு. தென் எப்போ ஸ்டார்ட் பண்ண டைம்ஸ், தென் வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து கொடுத்துருக்கு. ஓகேவா? இது வந்து உபுண்டுல ரன் ஆகிட்டுன்னு சொல்லுது. பிஹெச்பி வெர்ஷன், இது வந்து பிஹெச்பி வெர்ஷன் நம்மளுக்கு சொல்லுது. தென் ஆன்டி கிளிக் ஜாகிங் ஃப்ரேம் இஸ் நாட், இது இல்லை பார்க்கலாம். இது டைம் கொஞ்சம் எடுக்கும். அனதர் சைடு நம்ம வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் நிக்டோ அஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது கிட்டப்பில் இதுலனா உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக அவங்களோட சிப் ஃபார்மேட்டில் கூட நீங்கள் டவுன் பண்ணால் நிக்டோ டவுன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு டெஃப்ட்டு உங்கள் விண்டோ டிஃபிண்டரை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது பண்ணிவிடும். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலான்னா, அது ஆஃப் பண்ணி விண்டோ டிஃபிண்டர் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் இந்தமாதிரி ஹலோ கொடுங்க. ஹலோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பர்மிஷன் வந்துடும். பட் ஆனால் அது உடனே போயிடும். என்ன பண்ணலான்னா மேனேஜ் செட்டிங்ஸில் போய்ட்டு ரியல் டைம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எகைன் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் இப்போ போய்ட்டோன்னா உள்ளே போய்ட்டிங்கன்னா ஃபைல்ஸ்லாம் இருக்கும். நம்ம இன்ஸ்டாலேஷன் ஃபைல்ஸ், தென் அதோடய ஃபைல்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் விண்டோஸில் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண தெரியும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் நம்ம பிரிண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் அஃபிஷியல் கிட்ட ப்ரிப்பாசிட்டரி நான் பிஃபோரே சொன்ன மாதிரி. ஸோ நேரம் ஸ்கேன் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு செம்ம எடுத்துருக்கு. கிராஸ் எக்ஸ்எம்எல் அதோட ஃபைல் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கு. ஓகே, எண்ட் ஆயிடுச்சு. அது இது பார்த்திங்கன்னா அதோட வெப்போட உங்களுக்கு இதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கு. அதோட சிவிஸ் எடுக்கல, அதோட வெப்சைட் அனதர் வெப்சைட் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கு. ஓகேவா? தென் இதில் வந்து எரர் வந்து லிமிட் வந்து 2 ரீச் ஆகிருக்கு ஹோஸ்ட்டில் வந்து. தென் ஹெச்டிபிபி ரெஸ்பான்ஸ், தென் 6 ஐட்டம்ஸ் ரிப்போர்ட், அதோட எண்டு ஸ்கேன் வந்து டைம் கொடுத்துருக்கு. ஸ்கேனோட டெர்மினேட் எப்போ டெர்மினேட் ஆனிச்சுன்னு சொல்லியிருக்கு. நம்மளுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கிடைக்குதா பார்ப்போம். ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து அந்த இதில் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒன்ஸ் ட்ரை பண்ணியாச்சா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம், இதான் ஒரு நார்மல் ஸ்கேனுக்கு வந்து நம்ம இப்படி என்ன பண்ணோம், எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷனுமே இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து ஹோஸ்ட்டை மட்டும் நம்ம கொடுத்து நிக்டோவில் இப்படினா ஸ்கேன் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம அனதர் என்ன பார்க்க போகிறோன்னா, இதில் வந்து IPv6 இருக்கா அப்படின்னு எனக்கு செக் பண்ணி சொல்லு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? அது கொடுக்கும்போது எனக்கு வந்து IPv6 இருக்கா எனக்கு செக் பண்ணிவிட்டு அதோட IPv6 மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வந்து பர்டிகுலராக IPv6 மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம். அதாவது ஹோஸ்ட்டை டிஃபைன் பண்ணிவிட்டு, ஹோஸ்ட்டுனா நான் இங்கே சொல்கிறேன். ஓகேவா? ஹோஸ்ட்டை நீங்கள் இப்படி கொடுத்துட்டு ஹோஸ்ட்டுக்கு இங்கே கொடுக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் இந்த ஹோஸ்ட்டுக்கு நடுப்புற ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். லைக் நான் வந்து இப்போ பண்ணுறேன். ஹோஸ்ட்டுக்கு நடுப்புற நீங்கள் ஹோஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாச்சும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இப்படி வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ஹோஸ்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது ஹோஸ்ட்டை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். வேறு எதுவும் என்டரில் வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் முன்னாடி இப்படி மென்ஷன் பண்ணலாம். இப்படி மென்ஷன் பண்ணிங்கன்னா இப்படி கூட உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். IPv6 இருக்குன்னா ஓகே, IPv6 வந்து கனெக்டிவிட்டியில் இருக்குது. அதில் என்னென்னா IPv6 இருக்குன்ட்டு நம்மளுக்கு பர்டிகுலராக நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து சொல்லணும். தென் IPv4 இருந்தாலும் ஆல்சோ நம்மளுக்கு சொல்லும். ஓகேவா? IPv4 எனக்கு வந்து சொல்லு அப்படின்னு கொடுத்தா கூட சொல்லும். இப்போ இது வந்து IPv6 அதோட TCP கனெக்ஷன் DNS ரெசல்யூஷன் நடந்திருக்குன்னு அப்படின்னு உங்களுக்கு சொல்லுது. ஓகே, IPv6 இருக்குது, நம்ம செக் பண்ணியாச்சு. இது ஒரு ஸ்கேன், ஒரு ட்ரிப் சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஒன் ஆஃப் வே. இது யூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, தப்பு பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் எடுத்துரும். நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக ப்ளஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வேல்யூ வந்து நான் கொடுக்கணும். வேல்யூ லைக்கு ஆல் நான் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு ஆல்.
ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போல அதில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு கேதரிங் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இது சிஜிஐ ட்ரிப்ஸ் நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா லாங் கண்டென்ட்டாக போகும். ஓகேவா? நீங்கள் ட்ரை டு சர்ச் த கூகுள். கூகுளில் போய் கொடுத்தீங்கன்னா சிஜிஐ ட்ரிப் டைரக்டரி அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஜஸ்ட்டு அவங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு நம்மளுக்கு காட்டும். இது இது கொஞ்சம் டைம் எடுக்கும். தென் அனதர் வந்து பார்த்துக்கலாம். தென் கான்ஃபிக்னா உங்ககிட்ட ஏதாச்சும் கான்ஃபிக் ஃபைல்ஸ் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். டிஸ்பிளேல வந்து அனதர் மோர் டிஸ்பிளே எனக்கு என்ன கொடுக்கணும்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது மட்டும் கொடுக்கும். நம்ம வந்து வெர்போஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணால் வேஸ்ட் தான். நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ சம்டைம்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் 200 ஸ்டேட்டஸ் கோடு மட்டும் எனக்கு வேணால் அது மட்டும் பர்டிகுலராக பண்ணலாம். இல்லை ஆத்தென்டிகேஷன் ரெக்வஸ்ட் மட்டும் ஏதாச்சும் வருதுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நான் வெர்போஸ் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? டிஸ்பிளே இருக்குல்ல, டிஸ்பிளே ஜஸ்ட்டு கொடுத்துட்டு அனதர் சைடு இது ஒரு சைடு ஆகிட்டு இருக்கணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ டேப் ஓப்பன் ஆகிடும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் டி. ஓகேவா? இங்கே போய்ட்டு நிக்டோ நீங்கள் யூசர் டேட்டாபேஸ் கொடுத்துருக்கானா? ஓகே. இங்கே என்ன கொடுக்குறான்னா வர்போஸ். ஓகே. வர்போஸ் கொடுக்கும்போல பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு இதுவாகுது. ஓகேவா? இது என்ன ப்ரோ பிளக்கின்னு இருக்குது. என்ன ஏதோ பிளக்கின் லோட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளக்கின் லோட் ஆகுது. இங்கே சிவிஎஸ்ன்னு ஒரு பிளக்கின் லோட் ஆகுது. என்ன ப்ரோ பிளக்கின்ஸ்லாம் என்ன பிளக்கின்லாம் லோட் ஆகுது, பிளக்கின்லாம் இனிஷியேட் ஆகிருக்கு, எனக்கு புரியவே இல்லை ஒன்றுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சர்வோட 200 ஸ்டேட்டஸ் கோடு அதோட நம்மளுக்கு வர்போஸ் கொடுக்கும்போது அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா எடுத்து கொடுக்கும். ஓகேவா? உங்களுக்கு வந்து பிளக்கின்ஸ்னால் என்னென்னு புரியல, இதில் என்னென்ன பிளக்கின்லாம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு புரியலன்னா வெயிட். ஓகேவா? நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிட்டுருக்கு. இவ்வளோ இது டெஸ்ட் பண்ணிட்டுருக்கு. இது எரர் இருக்கா என்னென்ன இருக்குன்ட்டு சிப்லாம் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டுருக்கு. இதெல்லாம் 404 எரர் வந்துட்டுருக்கு. 200 ஸ்டேட்டஸ் இப்படி நீங்கள் பண்ண முடியல. இதில் ஏதாச்சும் 200 ஸ்டேட்டஸ் கோடு இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து இப்போ எல்லாம் 404னா ஓகேவா? வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வர்போஸ் கொடுக்குறதுனால எனக்கு அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு காட்டுது. இதுவே வர்போஸ் நான் கொடுக்கலனா மொட்டையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரினா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கட்டும். ஆனால் லேட் ஆகும். பட் ஆனால் அது பேக்ரவுண்ட்லாம் எடுத்துக்கோங்க. பேக்ரவுண்டில் இப்படி நான் ரன் ஆகிட்டு இருக்கும். பிளக்கின்ஸ்லாம் அது உள்ள இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன பிளக்கின்ஸ் நான் காட்டுறேன். நிக்டோ கொடுத்துட்டு நிக்டோ வெறும் ஜஸ்ட் நிக்டோ கொடுத்துட்டு லிஸ்ட்டுன்னு விடுங்க. லிஸ்ட் பிளக்கின்ஸ். ஓகேவா? பிளக்கின்ஸ். ஓகே. இப்படி கொடுத்தீங்கன்னா நிறைய பிளக்கின்ஸ் அந்த நிக்டோவில் என்னென்ன பிளக்கின்லாம் இருக்குது. ஓகேவா? அந்த பிளக்கின்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் பிளக்கின்ஸ். இந்த பிளக்கின் இது நான் சொல்லியிருப்பேன் பிஃபோரு. இந்த பிளக்கின் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஜஸ்ட் ஆல் பிளக்கின்ஸ் உள்ளார என்னென்ன பிளக்கின் இருக்கோ அது மட்டும் தான் ஷோ பண்ணணும். இது ப்ரிஃபர் நோ டெஸ்டிங். ஓகேவா? என்ன ஆக்சுவலாக அந்த பிளக்கின்ஸ்லாம் எப்படி இது ஆகுதுன்னா இப்போ இந்த காட்டியிருப்பீங்க, நான் பிஃபோரே காட்டியிருப்பேன். இங்கே என்ன பிளக்கின் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ் ரன். ஓகே. கிராஸ் ஆர்ஜின் ரிசோர்ஸ் ஷேரிங்னு ஒரு பக் இருக்குது. அந்த பக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. இங்கே காட்டிடுச்சு நம்மளுக்கு 200 ஸ்டேட்டஸ் கோடு காட்டிடுச்சு. அப்புறம் ஹெச்டிபி 1 மினிட் ஹெச்டிபி ஹெட்டர்ஸ் அதையும் காட்டியிருக்கு. தென் வேறு என்ன 200 ஸ்டேட்டஸ் கோடு இருக்குது. கெட் மெத்தட்னா 200 காட்டும். ஓகே. கிராஸ் இருக்குதுன்னு காட்டுச்சு. கிராஸ் ஆர்ஜின் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது ஒரு பக்கு. இந்த மாதிரி நீங்கள் பக்லாம் ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அந்த பக்குன்னு என்ன ஃபுல் ஃபார்ம் என்னென்னா கிராஸ் ஆர்ஜின் ரிசோர்ஸ் ஷேரிங்னு சொல்லுவாங்க. இந்த பக் இருக்குது. தென் அனதர் பக் எதுவும் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் எதுவும் மாட்டலை. ஸோ ஓகே. நான் கம் டு பேக் டாபிக். இந்த பிளக்கின்லாம் வந்து என்ன இருக்குன்னா இந்த பிளக்கின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிக்டோவில் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். இந்த ரீட் பண்ணி பாருங்கள். இப்போ ரிப்போர்ட் எக்ஸ்எம்எல் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் ரிப்போ எக்ஸ்எம்எல்காக இது பண்ணுது. அப்புறம் சிஎஸ்வின்னு ரிப்போர்ட்ஸ்னு இருக்கும். அப்புறம் டெஸ்ட்ஸ். இது மாதிரி ஒரு பிளக்கின்ஸ்க்கும் ஒரு விஷயம் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்கேன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்கேன் ரிசல்ட்டும் நம்மளுக்கு ஆக்சுவலாக நீங்கள் வர்போஸ் கொடுத்தே பண்ணுங்கள். ஏன்னா வர்போஸ் பண்ண முடியலாம் நம்மளுக்கு அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு லைக் இப்படி ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொட்டையாக இப்படி மட்டும் தான் எடுத்து கொடுக்கும். ஓகேவா? அடிஷ்னலாக நீங்கள் வர்போஸ் கொடுக்க முடியலாம் உங்களுக்கு என்ன 200 400 ஸ்டேட்டஸ் கோடெலாம் நிக்டோ யூஸ் பண்ணி நம்மளுக்கு கிளியர் கட்டாக நம்ம பார்க்க முடியும். ஓகே. பிளக்கின்ஸ் இந்த பிளக்கின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இனிஷியேட் பண்ணிட்டுருக்கு. இங்கே டெஸ்டிங் பண்ணுறது எல்லாமே இந்த பிளக்கின்ஸ் தான். ஓகேவா? இந்த பிளக்கின்ஸ் மூலியம்னா உங்களுக்கு ஒர்க் ஆகுது. நிக்டோ வந்து ஸ்கேன் பண்ணி இது பண்ணிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெக்ஸ்ட்டு வந்து நிக்டோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஓகே. இது கொடுத்துருந்தோம்ல. ஆக்சுவலாக இது என்ன ஆச்சு? அந்த இன்ஃபர்மேஷனாக எடுத்து கொடுத்துருந்துச்சுல. வெயிட்.
ஓ சிஜிஐ ட்ரிப்ஸ். ஓ அதுதான் எடுத்துருந்து கொடுத்துருக்கா. ஓகே. இது கொடுக்கும்போது கொஞ்சம் அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் வரும். ஆனால் டேரக்டரிஸ் மூலியமாக உங்களுக்கு எடுத்துருவோம். இது ட்ரை பண்ணி பாருங்கள் என்னன்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆனால் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? டேட்டாபேஸ் இருக்கா செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? டேட்டாபேஸ் செகண்ட் நான் ட்ரை டு டேட்டாபேஸ் ஏதாச்சும் இருக்கா பாருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி டிஃபைன் கொடுக்கும்போது டேட்டாபேஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டேட்டாபேஸ் வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம சொல்லும். டேட்டாபேஸ் ஓகே. ஓகே டேட்டாபேஸ் இருக்குன்னு நான் ஓப்பன் பண்ணல. இது சின்டாக்ஸ் எரர் வந்திருக்கு. ஏன்னா நான் ஹாஸ்ட் வந்து மென்ஷனே பண்ணல. நிக்டோக்கு கரெக்டாக ஒர்க் ஆகலையே. ஓகே. ஏன்னா நான் டேட்டாபேஸ் வந்து செக் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணணும். வேல்யூ வந்து நான் கொடுக்கணும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது சின்டாக்ஸ் கொஞ்சம் எரர் வரும். ஆக்சுவலாக இந்த எரர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எரர்னால் வரும். இந்த எரர்னால் இப்போ உங்களுக்கு ஷோ ஆகிட்டுருக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்குது டேட்டாபேஸில் என்னென்ன ஓப்பன் ஐடியெலாம் இருக்குது சம் ப்ராப்ளம் இல்லைன்ட்டு நம்மளுக்கு காட்டிகிட்டு. தென் அனதர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட்ஸ் எப்படி இப்படி சேவ் பண்ணலாம், எந்தெந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணலான்னு அது பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி பிஃபோர் நம்ம வந்து இது பார்க்கலாம். IPv4 எனக்கு பர்டிகுலராக எடுத்துக்கூட IPv4லேருந்து ஸ்கேன் பண்ணி கொடு. IPv6 பண்ணாமல் IPv6 இதில் பண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? லைக் நான் பேஸ் பண்ணுறேன். IPv4 ஓகே. IPv4ல் இது நடந்துட்டுருக்கும். இது IPv6 கொடுத்தீங்கன்னா IPv6ல் நடக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே நான் சொல்லியிருப்பேன். கீ சர்டிஃபிகேட் வந்து ஜஸ்ட் கிளைண்ட் சைடு சர்டிஃபிகேட் ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பிளகின் பண்ணுறது பிளகின்ஸ் பார்த்தாச்சு. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ சைனில் எனக்கு வரணும் ஜஸ்ட் இது கொடுத்துட்டு லைக் சேம் அதே மாதிரி தான் நிக்டோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து டைம் ஸ்பெசிஃபிகேட் பண்ணணும். இங்கே வந்து 1 hour இல்லை வந்து இவ்வளோ மில்லி சயின்ஸ் கொடுத்திங்கன்னா மில்லி சயின்ஸ் வந்து மாதிரி காட்டும். ஓகேவா? மாதிரி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அது காட்டும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நோ லுக்கப் கொடுத்திங்கன்னா டிஎன்எஸ் வந்து லுக்கப் பண்ணுறது நம்மளுக்கு கம்மி பண்ணும். இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணும். பெட்டர் அவங்களுக்கு என்னென்னலாம் வேண்டாமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் சம் இது டிசபிள் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் எனக்கு இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்கேன் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து SSL ஸ்கேன் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஓகே. அதுக்கு வந்து SSL ஏதாச்சும் இருக்கணுமே. சாஸ்திரா வெப்சைட் வந்து SSLலாம் இருக்கும். ஏதாச்சும் ஒரு வல்லர்புளாக ஒரு சைடு பார்க்கணும். ஓகே. அது போட முடியாது. சரி இதே ட்ரை பண்ணிப்போம். SSL இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே. நோ ஃபவுண்ட். இப்போ சாஸ்திரா தான் வேலைக்கு இல்லை. சாஸ்திரா ஓகே. இப்போ சாஸ்திராவோட வெப்சைட் நான் உங்களுக்கு எடுத்து பண்ணுறேன். அதில் SSL இருக்குது. அவங்க பக்காவாக கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஹோஸ்ட்டில் வந்து நான் SSL உள்ள சைடை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு SSL இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுக்கும். பார்த்திங்கன்னா SSL இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இப்படின்னா உங்களுக்கு வந்து SSL இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுக்கும். இதுவே TLS இருந்துச்சுன்னா ஆல்சோ TLS எடுக்கும். பட் ஆனால் இது வந்து ரொம்ப நம்மளுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா சாஸ்திராவோட ஒரு வெப்சைட் வந்து கொஞ்சம் செக்யூர் ஆல்சோ. ஏன்னா ஸோ இது வந்து ரொம்ப வெப் அப்ளிகேஷன் டெஸ்டிங் நம்ம போகக்கூடாது ரொம்ப. ஏன்னா அவங்க பர்மிஷன் கேட்காம பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா டேர்னிங் அதாவது ஸ்கேன் டேர்னிங் சொல்லுவாங்க. எனக்கு பர்டிகுலராக இது மட்டும் பண்ணி கொடு. எனக்கு வந்து இப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அது ஃபைல் இருந்துச்சுன்னா அதை காட்டு. இல்லை லாக்ஸ் இது இருக்கா அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் என்ன பண்ணேன்னா டேர்னிங். ஓகேவா? டேர்னிங் வந்து நான் அதில் கொடுக்கணும். ஓகேவா? டேர்னிங் நீங்கள் வந்து வர்போஸ் கொடுத்து பார்க்கலாம். வர்போஸ் கொடுத்தீங்கன்னா வர்போஸ்லேயும் ஒன்று கொடுக்கும். இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அது ஃபைல்ஸ் லாக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு ஷோ பண்ணு. அந்த மாதிரி கொடுக்கும்போது எனக்கு இந்த வெப்சைட்டில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஃபைல்ஸ் லாக்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு எடுத்துருந்து கொடுக்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து நான் இப்போ Ctrl+C கொடுங்க. Ctrl+C கொடுத்தா உங்களுக்கு கட் ஆகிடும். ஓகேவா? அதனால எனக்கு இப்படி காட்டுது. ஓகேவா? நான் கட் பண்ணிடுறேன். Ctrl+C கொடுத்தா கட் ஆகிடும். தென் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் டிஸ்க்ளோசர் ஆகிற மாதிரி இல்லை ஏதாச்சும் இன்ஜெக்ஷன் HTML கிராஸ் இன்ஜெக்ஷன் வேணால் 4 இந்த மாதிரி ஒன்று நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெட்டராக இருக்கும். தென் வந்து அதோடய வர்ஷன் இப்போ நான் யூஸ் பண்ணுறோட வர்ஷன் பிளக்கின்ஸ் டேட்டாபேஸோட வர்ஷன் எனக்கு காட்டு. நம்ம யூஸ் பண்ணுறோம்ல நிக்டோட அதோட என்ன வர்ஷன் காட்டு அப்படின்னு கொடுக்கும்போது அதோட வர்ஷன் காட்டும். 1 minute. நான் இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோன்னே எனக்கு என்ன காட்டுதுன்னா வர்ஷன் காட்டுது. தென் எனக்கு அனதர் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இதில் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிய வரும். ஏன்னா நான் ஒன்று ஒன்றா எடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப லாங்காக போகும். பட் ஆனால் நான் அவுட்புட் மட்டும் எடுத்துட்டேன்.
ஃபைல் ஃபார்மெட்டு மட்டும் எடுத்துடுறேன். அதோட நம்ம எடுத்துட்டா வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே லைக் இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பக்காவாக பண்ணலாம். எல்லாமே நம்ம கற்றுட்டோம், எல்லாமே தெரியும். ஓகே லைக் வந்து இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், டெஸ்ட்டுன்னு இருக்கிறதுலேருந்து வர்பஸ் டிஸ்பிளே கொடுத்து டிஸ்பிளே கொடுத்து நான் வர்பஸ் கொடுக்குறேன். வர்பஸ் கொடுக்கும்போது எனக்கு வந்து அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வர்பஸ் பண்ணி எனக்கு அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். தென் ஸ்டேட்டஸ் கூட நான் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, அதுக்காக நான் அதை கொடுக்குறேன். தென் அனதர் நான் என்ன கொடுக்குறேன்னா ஃபார்மேட் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் வேறு ஏதாச்சும் வேணால் கொடுத்துக்கலாம். லைக் டேர்னிங் நம்ம வேணாம், வேறு என்ன கொடுக்கலாம். ஓகே ஃபைல் ஃபார்மேட் மட்டும் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. எப்படி நான் காட்டிடுறேன். லைக் எஃப்ங்கிறது ஃபார்மேட்டு. ஓகேவா, எஃப்ங்கிறது ஃபார்மெட்டு. அந்த எஃப் ஃபைலுங்கிறோம்ல, இந்த ஃபைலுங்கிறது ஃபார்மெட்டு. அது வந்து ஃபார்மெட்டு எஃப்ங்க நீங்கள் வந்து ஃபார்மெட்டிங்க ஃபுல்லாக கொடுத்துருங்க. ஃபார்மெட்டு கொடுக்கலாம், எஃப் நீங்கள் கொடுத்துருங்க ஜஸ்ட்டு. ஓங்கிறது அவுட்புட்டாக எனக்கு இந்த அவுட்புட்டாக வரணுங்கிறது. ஓகேவா, ஃபார்மெட்டை நம்ம என்ன கொடுக்கலாம், HTML கொடுக்கலாம், ஜேசனாக கொடுக்கலாம், ப்ளெயின் டெக்ஸ்ட்டாக கூட கொடுக்கலாம். ஓகேவா, நான் இப்போ ஃபார்மெட் என்ன பண்ணுறேன்னா இங்கே HTML. ஓகே HTML ஃபார்மெட் கொடுத்துட்டு அவுட்புட் வந்து சம்திங் நேம் கொடுத்துங்க. ஓம் கொடுத்துட்டு நேம் வந்து ரிப்போர்ட்டுன்னு கொடுக்குறேன். ரிப்போர்ட் 1 இப்படி கொடுக்கும்போது லைக் தப்பாக பண்ணிட்டேன். ஏதோ டிஸ்பிளே தூக்கிடலாம், நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகே அவுட்புட்டோட ஓகே புரிஞ்சிருச்சு. ஒன் மினிட் காய்ஸ், தப்பு பண்ணுறாங்க. HTML அவுட்புட் வந்து எனக்கு நேம் சம்திங் வேறு ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். அவுட்புட் ஃபார்மேட் இன்வேலிடா. ஓகே HTML ஓகே கொடுத்துட்டு ஓ கொடுத்துட்டு இங்கே ஃபைல் 1 கொடுக்குறேன். ஓகே இன்வேலிட் ஏன் காட்டுது. ஓகே ஃபார்மேட் கொடுத்துட்டேன், அவுட்புட் ஓ யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ரெண்டுத்துலேயும் சேம் நேமே கொடுக்குறேன். ஓகேவா, HTML கொடுக்குறோம், நோ ப்ராப்ளம். எஃப் கொடுத்துட்டு இங்கே ஐஃபோன் இங்கே ஃபார்மேட் கொடுக்குறேன் HTML. தென் ஆல்சோ அவுட்புட் ஓ கொடுத்துட்டு HTML கொடுக்குறேன். ஓகே ஸோ நம்மளுக்கு வந்து ஃபார்மேட் இப்போ வந்து HTML ஃபார்மேட் கொடுத்துருவேன். அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன அவுட்புட்டாக எனக்கு வரணும்னு நான் சொல்கிறேன். அதுவும் HTML, அதாவது ஒரு நேம் வந்து ஓகேவா, அவுட்புட்டை வந்து எனக்கு இப்படி சேவ் பண்ணு அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு அது வந்து பார்த்திங்கன்னா HTML ஃபார்மேட்டில் எனக்கு எடுத்து கொடுக்கும். இதுவே எனக்கு ப்ளெயின் டெக்ஸ்ட்னால் ப்ளெயின் டெக்ஸ்ட்டில் ஃபார்மேட் கொடுக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு சைடு நடந்துட்டுருக்கும், அனதர் சைடு நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓ இது இன்னும் நடந்துட்டுருக்கா. ஆமாம் முடிச்சிட்டோமே, ஆமாம் முடிச்சாச்சு. ஃபைல் ஃபார்மேட் ப்ளெயின் டெக்ஸ்ட்டு. ஓகேவா, ப்ளெயின் டெக்ஸ்ட்டு சும்மா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து ப்ளெயின் டெக்ஸ்ட்டு TXT ஃபைல் ஃபார்மேட்டு. அவுட்புட் வந்து ஓ ஓகே P1 ஃபார்மேட் தப்பா. சரி ஓகே, வெறும் அவுட்புட் மட்டும் நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஓகேவா, அவுட்புட் ஓ கொடுத்து TXT ப்ளெயின் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இது ஒரு மெத்தட். தென் அது ஆக்சுவலாக ஃபைல் இருக்கிற இடத்துல நேமில் வந்து நான் நேம் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஃபைலுக்கு வந்து நேம் கொடுக்கணும். ஹலோ அவுட்புட் வந்து இப்போ கொடுத்து பார்ப்போம், HTML கொடுத்து பார்ப்போம். ஓ யா லைக் ஒர்க் ஆகுது. இப்போ நான் ஹலோன்னு ஃபைல் வந்து கொடுத்துக்கிறேன், ஃபைல் நேம் வந்து ஹலோன்னு கொடுக்குறேன். அவுட்புட் வந்து எனக்கு HTML ஃபார்மேட்டாக எனக்கு அவுட்புட்டு கொடுக்குறேன். ஸோ அதனால் இப்போ எனக்கு கரெக்டாகுது. ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ காய்ஸ் இங்கே வந்து ஃபைல் வந்து நீங்கள் ஏதாச்சும் நேம் கொடுத்துக்கலாம். தென் வந்து அவுட்புட் வந்து நீங்கள் எந்த அவுட்புட்டு கொடுக்கணுமோ நீங்கள் உங்களுக்கு ப்ளெயின் டெக்ஸ்ட்டாக வேணால் ப்ளெயின் டெக்ஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். JSON SQL TXT XML ஃபார்மேட் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஷோ ஆகிடும். இதுதான் இப்படி தான் ஃபார்மேட். ஸோ ஏன் இவ்வளோ டிலே ஆகுது. ஃபார்மேட் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக காட்டிடலாம். எப்படி ஆல்ரெடி நான் ஃபார்மேட் வச்சுருக்கேன், நான் அது உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இது ரொம்ப டிலே ஆனிச்சுன்னா நம்ம அதை காட்டிட்டு போயிடலாம். ஸோ TXT ப்ளெயின் டெக்ஸ்ட்டாக நம்மளுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கு, இன்னும் வரல. HTML இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பண்ணோம்ல ஆக்சுவலாக HTML நம்ம கொடுத்தோன்னா பிஃபோர்
அதோட ஸ்கேன் ரிப்போர்ட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கு. இப்படின்னா HTML ஃபார்மேட்டில் நிக்டோ வந்து ரிப்போர்ட் இப்படி தான் பண்ணும். ஹோஸ்ட் வந்து சம்மரி, யார் எப்போ ஆரம்பிச்சு இந்த டைமு, அதோட சாஃப்ட்வேர் டீட்டெயில்ஸ், தென் அதோட சம் டீட்டெயில்ஸ், தென் யூஆர்எல், அப்புறம் யூஆர்எல்ல என்னென்ன இதெல்லாம் டிஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கு, அதோட இன்னும் அடிஷ்னலாக நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஓகேவா, இதுதான் அதோட ரிப்போர்ட். லைக் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு ஸ்கேன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதை லாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஓகே, இதுதான் நம்ம இப்போ பார்த்தோமா. ஒன்றும் இல்லை, பிளெயின் டெக்ஸ்ட்னால் உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வந்துடும், அவ்வளோதான் காய்ஸ். இதுவும் ஆல்சோ லெட் ஆகுது. ஓகே, முடிஞ்சிடும், இனிஷியேட் ஆகிடும். இதான் HTML ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம். பட் ஹலோன்னு நம்ம இனிஷியேட் பண்ணதில் ஹலோன்னு நம்மளுக்கு ஆயிருக்கு, அவ்வளோதான். ஸோ போகணுமா, முடிச்சிடலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ காய்ஸ். நம்ம வந்து நிக்டோ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்லேருந்து ரைஸ் பண்ணுங்கள். தாராளமாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.